ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் அறிவான் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பார். இப்போ தான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால், அதில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். உடனே அங்கே போய் பார்ப்பாரு, ஆக்சிடென்ட் எதுவும் இருக்காது. பார்த்தா ஒரு காரு மட்டும் தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் இறந்து கிடப்பான், கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பான். பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி இருக்காது. உடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தொடர்ந்து அந்த ஊரில் கொலையாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இறுதியில் இந்த கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கொலையெல்லாம் செய்கிறது யார், இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய கதை. படத்தோடைய காஸ்டிங் பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்குங்க. ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மேலே சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஹீரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அவருடைய அந்த கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் வில்லன் வந்து சஸ்பென்ஸாகவே காமிச்சிருப்பாங்க. வில்லனை சுற்றி நடக்கிற அந்த சம்பவங்கள், அவனுடைய பிளாஷ்பேக் இதெல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் அந்த ஆக்ஷன் போர்ஷன்லாம் நல்லாவே சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட படம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்குது. அதாவது ஹீரோ அங்கே போகிறது, அதுக்கப்புறம் அது எந்த ஒரு குழுவுமே கிடைக்காம இருக்கிறது, வில்லன் பர்சன் ஸ்ட்ராங் ஆகிக்கிறாங்க. அதனாலவே படம் வந்து பார்க்கலாம் மாதிரி இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்தோடைய மெடிசன் பார்த்தாவே டைலாக்ஸ் அதிகமாக இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் செயல்திறன் கம்மி, காட்சிகள் குறைச்சிட்டு டைலாக் அதிகமாக கொடுத்துட்டாங்க. மற்றபடி ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவினாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆகிடுது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மனசில் எதுவும் இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, சேம் எடுத்துகிட்டு மூவியில் சந்திப்போம்.